அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு ஊழியர்கள் நாளை முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழக அரசு ஊழியர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு ஊழியர்கள் நாளை முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 64 துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் அன்பரசன் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசு ஊழியர்கள் நாளை முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். 64 துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் அன்பரசன் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு ஊழியர்கள் நாளை முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் அன்பரசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து விரிவான தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களின் இந்த அறிவிப்புக்கு என்ன காரணம்? 2011 தேர்தல் அறிக்கையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷனை வழங்குவேன் என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஊதிய மாற்றம் தொடர்பாகவும் அவரோடு வலியுறுத்தினோம். அதற்கும் 2016 வரை நடைபெறாமல் மீண்டும் 2016 ஒரு 10 நாள் வேலை நிறுத்தத்தை பிப்ரவரி மாதம் நடத்தினோம். 10 நாள் வேலை நிறுத்தத்தினுடைய நிறைவாக அன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 110 விதியில் அந்த பழைய பென்ஷனை கொடுப்பதற்கான ஒரு வல்லுநர் குழுவை அமைத்தார்கள். அதைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்குவதற்காக குழு அமைத்து நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய நம்முடைய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள் போன்ற ஒரு 3 லட்சம் ஊழியர்கள் ஒரு வரையறுக்கப்படாத ஊதியத்தில் இருப்பவர்களை இந்த ஊதிய குழு வரையறுக்கப்பட்ட ஊதியத்தோடு பென்ஷனும் வழங்கப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்று வரை நிறைவேற்றப்படுமா என்று பார்த்தால் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 6, 7, 8 தேதிகளில் திருவண்ணாமலையில் நடந்த எங்களுடைய 12வது மாநில மாநாட்டில் 25 முதல் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்துவோம் என்று சொல்லி ஜனவரி மாதம் தலைமைச் செயலாளர், PNR செக்ரட்டரி, முதலமைச்சருடைய அலுவலகம் அனைத்திலும் எங்களுடைய காலவரையற்ற வேலைநிறுத்தத்துக்கான நோட்டீஸை கொடுத்தோம். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஊழியர்கள் அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக உங்களுக்காக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் குறித்து தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமோ அல்லது துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமோ நீங்கள் மீண்டும் அந்த கோரிக்கையை அறிவித்தீர்களா? சொன்னீர்களா? மீண்டும் நாங்க பிப்ரவரி 2ஆம் தேதி உண்ணாவிரதம் நடத்தினோம். மார்ச் 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஊழியர் பேரணி நடத்தி கவனத்தை ஈர்த்தோம். மறுபடியும் ஏப்ரல் 8ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரில் இந்த வேலைவாய்ப்பு ஆயத்த மாநாட்டை நடத்தினோம். கடந்த 15ஆம் தேதி கூட திருச்சியில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் அணிதிரண்டு எங்களுடைய கோரிக்கையை அரசு கவனத்தோடு பரிசீலிக்க வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி போராட்ட ஆயத்த மாநாட்டை நடத்தினோம். கடந்த மார்ச் 31 அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வருடைய அலுவலகம், சீஃப் செக்ரட்டரியினுடைய அலுவலகம், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையினுடைய அலுவலகம், நம்முடைய நிதித்துறை சார்ந்த செக்ரட்டரியினுடைய அலுவலகம் அனைத்திலும் எங்களுடைய கோரிக்கை சார்ந்து எங்களை அழைத்து பேச வேண்டும் என்று சொன்னோம். இன்று வரை அழைத்து பேசாத சூழ்நிலையில், மறைந்த முதல்வர் எங்களுக்கு அளித்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில், எங்களுடைய மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை மத்திய அரசு ஊழியர்கள் ஏற்கனவே வாங்கிவிட்ட நிலையில் எங்களை குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு 20% இடைக்கால நிவாரணத்தையாக வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சோம். இந்த கோரிக்கை சம்பந்தமாக அரசிடமிருந்து எந்த விதமான பேச்சுவார்த்தையோ அல்லது இருக்கக்கூடிய சூழ்நிலையை அழைத்து பேசுவதற்கான எந்த நிலையும் இல்லாமல், வேற வழி இல்லாமல் எங்களுடைய போராட்டத்தை இந்த அரசு தள்ளியுள்ளது. எனவே நாளை முதல் 4 லட்சம் அரசு ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பார்கள். சரி, இப்போ கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்கிற தகவலையும் அரசாங்கத்திற்கு நீங்கள் முன்கூட்டியே கொடுத்தோம். ஏற்கனவே கொடுத்திருக்கிறதுலே மார்ச் 31 அன்னைக்கு எங்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தம், அதற்கு முன்னதாக அழைத்து பேச வேண்டும், எங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகளை மறைந்த முதல்வர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அனைத்து அலுவலகத்திலும் கொடுத்தோம். தமிழகத்துடைய முதல்வரை மரியாதை நிமித்தமாக சந்திக்கும் பொழுதும் அவரை பார்த்து அவருக்கு ஷால் போட்டு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம்.
படிப்படியாக நிறைவேற்றலானாங்க. அதுக்கப்புறம் அழைத்து பேசுறேன்னு சொன்னாங்க. இன்று வரை அதுக்கான எந்தவித நடைமுறையும் நடைபெறாத நிலையில் எங்களுக்கு தவிர்க்க முடியாமல் இந்த அரசே இந்த போராட்டத்துக்கு எங்களை தள்ளிவிட்டது. சார், இப்போ 64 துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீர்கள். இதன் மூலம் என்னென்ன பணிகள், அரசு பணிகள், என்னென்ன பணிகள் பாதிக்கப்படும்? ஒட்டுமொத்தமாக மக்கள் நலன் சார்ந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கிறார்கள். ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கிறார்கள். வணிக வரி பணியாளர்கள் சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கிறார்கள். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய விஹெச்என், எஸ்ஹெச்என் போன்ற அல்லது தொழில்நுட்ப ஊழியர்களாக இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன், பார்மசிஸ்ட் போன்ற அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் இதில் பங்கேற்பதால் நிச்சயமாக மக்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். அரசுடைய சேவைகள் பாதிக்கும். இது அத்தனைக்கும் நாங்கள் பொறுப்பல்ல. இன்று கூட அழைத்து பேசினாலும் எங்களுடைய போராட்டத்தை பரிசீலிக்க தயாராக இருந்தாலும் அரசு அதுக்காக செவிசாய்க்காத நிலையில் எங்களுடைய போராட்டம் தவிர்க்க இயலாது. 64 துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் என்றால் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள்? 4 லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு, அங்கன்வாடி உள்ளிட்ட அந்த வரையறுக்கப்படாத ஊதியத்தில் இருக்கு அவர்களே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வணிக வரி பணியாளர் சங்கம், சமூக நலத்துறை போன்ற இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்தா 4.5 லட்சம் ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பாங்க. இப்பொழுது இதுக்கு முன்பு கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் நடத்தும் என்று சொல்லி இருந்தீர்கள். இப்போது போராட்டத்துக்கான அந்த தேதியையும் அறிவித்து விட்டீர்கள். இதற்கப்புறம் அரசாங்க தரப்பிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் அழைப்பு வரும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது? எதிர்பார்ப்பு இன்று வரை இல்லை. நாளை முதல் வேலை நிறுத்தம் நடக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் அரசு அழைக்க வேண்டும் என்று எங்கள் தரப்பில் எதிர்பார்ப்பு இருக்கு. அழைப்பதும் அழைக்காதது அரசுடைய முடிவு. நீங்க பென்ஷனை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. கடந்த முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, பென்ஷன் எங்களுக்கு நாங்க கேட்ட அளவுக்கு தருவேன். அது இல்லாம வேற என்னென்ன கோரிக்கைகளை நீங்க முன்வைத்தீங்க? பிரதானமாக என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? பிரதானமாக எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் என்று சொல்வார்கள். மத்திய அரசு ஊழியர்கள் 1/1/2016 முதல் ஊதிய மாற்றத்தை பெற்று அதுக்கான அரியர் உட்பட அத்தனையும் வாங்கிவிட்ட பின்புலத்தில் எங்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியங்களும் அதுக்கான படிகள் உள்ளிட்ட அத்தனையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ஊழியர்கள் ஒரு வரையறுக்கப்படாத ஊதியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கொத்தடிமை ஊதியம் போல 30 ஆண்டு காலம் உழைத்து அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது தான் வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு மாறாக அவர்கள் முதியோர் பென்ஷனை பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஊதியம் ஒரு 3 லட்சம் பேருக்கு கிடைக்கும் என்ற உத்தரவாதம் தமிழக முதல்வருடைய வாக்குறுதியில் இருந்தது. அது நிறைவேறணுன்றதான் எங்களுக்கு மெயினான